வெல்கம் டு கலாஸ் கறிவேட். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் இந்த தோசை மாவு வச்சு நல்ல ஒரு போண்டா பண்ண போகிறோம், இன்ஸ்டன்ட் போண்டா. அதுக்கு நான் 1 கப்பு தோசை மாவு ஒரு பவுலில் எடுத்துருக்கிறேன். இது ரொம்ப புளிச்ச மாவாக எடுக்காதீங்க. இந்த அரைச்ச உடனே எடுக்கலாம், இல்லைன்னா அடுத்த நாளும் எடுத்துக்கலாம். ஓகே, ரொம்ப புளிச்ச மாவுனா நல்லா இருக்காது. நம்ம பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸ் கொஞ்சம் புளிப்பாயிடும். நான் இப்போ 1 கப்பு தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு மெம்பர்ஸ் நிறைய இருந்தால் நீங்கள் 2 கப் எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சமாக போதும், அதனால நான் 1 கப் எடுத்தேன். இதில் நான் இப்போ உப்பு சேர்க்கலை. உப்பு சேர்க்காமல் எடுத்து வச்சுருக்கக்கூடிய தோசை மாவு தான். ஓகே, இப்போ சீக்கிரமாக பண்ணிடலாம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ். இப்போ அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கிறதுக்காக தான் இது சேர்க்குறது. கொஞ்சமாக சால்ட்டு கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா தோசை மாவில் கொஞ்சமாக புளி இருக்கும், சால்ட்டெல்லாம் சேரும்போது ரொம்ப இதாகிடும். அதனால் நீங்கள் சால்ட்டு கம்மியாக போட்டுக்கோங்க. இதுக்கு 1 பீஸ் இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகா, பாதி பெரிய வெங்காயம், ஒரு பாதி கேரட் கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதெல்லாமே நம்ம அது கூட சேர்த்துடலாம். இது கூட வேணும்னா உங்களுக்கு ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா சேர்க்கலாம். நான் இப்போ சேர்க்கலை. விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். பேக்கிங் சோடா போட்டால் இன்னும் கொஞ்சம் புசு புசுன்னு வரும் அந்த போண்டா. இது நல்லா தான் இருக்கும், அது சேர்க்காட்டாலும். இப்போ பண்ணுவேன் பாருங்கள். இந்த மேக்ஸிமம் ஆட்களுக்கு அந்த பேக்கிங் சோடா சேர்க்கறது பிடிக்க மாட்டேங்கிறதுனால தான் நான் அவாய்ட் பண்ணினேன். எப்போவாது வரைக்கும் ஒரு பிஞ்ச் சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நம்ம இப்போ சேர்க்கலை. இது சேர்க்காமலே இது நல்லா தான் வரும், அதனால் நான் சேர்க்கலை. ஓகே, எல்லாத்தையுமா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது நீட்டாக மிக்ஸ் பண்ணலாம். சால்ட் செக் பண்ணிக்கோங்க. சால்ட் கொஞ்சமாக போடுங்க. நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, இதுக்கு சால்ட்டு நிறைய ஏறாது. இந்த மாதிரி இருக்கணும். இந்த பதத்துக்கு இருந்தால் நல்லாயிருக்கு. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நம்ம பண்ணக்கூடிய போண்டா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், இல்லை பொறுன்னு இருக்காது. அதனால் கொஞ்சம் லூஸாக இருக்கணும். நம்ம கையில் எடுத்தால் போட போகிறோம், ஷேப்பெல்லாம் அதுக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ மாவெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம பண்ணிட வேண்டியதுதான். இப்போ நம்ம அதுக்காக எண்ணெய் சூடு பண்ண வச்சுருந்தேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு போட்டு எடுத்துடலாம். நான் கையிலே தான் போடுறேன். உங்களுக்கு ஸ்பூன் வச்சு வேணால் நீங்கள் ஸ்பூன் வச்சு போட்டுக்கலாம். கிழிச்சு போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஓகே, இப்போ சின்ன பேனில் நான் கொஞ்சம் எண்ணெய் தான் எடுத்துருக்கேன், அதனால் எண்ணெய் தான் போட்டேன். இது கொஞ்சம் இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். பாருங்க, திருப்பி போட்டுடலாம். 2 சைடும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும், நல்ல ஃப்ரை ஆகி கிடைக்கணும். அதுதான் நல்லா இருக்கும். ஆனால் இது சூடோடு சாப்பிட்றது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. 2 சைடும் நல்ல கலர்லாம் மாறிடுச்சு. பாருங்கள், நம்ம எண்ணெயிலேருந்து மாற்றிடலாம். மீதி உள்ளதையும் நான் இந்த மாதிரியே போட்டு எடுத்துடுறேன். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, மாவு ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது. மீதி உள்ளதையும் ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி இப்போ கொஞ்சமாக பண்ணியிருக்கிறேன். மீதி உள்ள மாவை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா தேவைக்கு பண்ணிடலான்னு நினச்சிருக்கிறேன். இப்போ இது உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக போட்டனால ஒரு 10-12 கிடைக்கும் இந்த 1 கப்பு மாவுக்கு. ஒரு சின்ன ஃபேமிலிக்கெல்லாம் டீ டைம் ஸ்நாக்ஸாக நம்ம சாப்பிட்லாம். நான் சொன்ன மாதிரி சூடோடு சாப்பிடுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதோட கட்டி சட்னி இருந்தால் அதை வச்சு சாப்பிட்லாம். சும்மா இது மட்டுமே சாப்பிட்லாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் ஒன்று எடுத்து காட்டுறேன். அங்கே பார்த்தீங்களா சவுண்டு? இல்லை, மேலெல்லாம் நல்ல கிறிஸ்பியாக அழகாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. உள்ளே எல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது. சீக்கிரமாக பண்ணவும் செய்யலாம். குழந்தைகளுக்கெல்லாம் சீக்கிரமாக பண்ணி கொடுத்துடலாம். கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க. ஓகே, தேங்க்யூ.